இமயக்குருவின் இதய சீடன். ஒரு பயணம் தொடர்கிறது. புத்தரை சந்தித்தல். மேல் சாதியினரால் தாழ்ந்த சாதியிலேயே தாழ்ந்ததாக கருதப்படும் சாதியில் நான் பிறந்தேன். இறந்தவர்களின் உடலை சாதி மதம் பார்க்காமல் எரித்து சாம்பலாக்கும் நபர்களில் ஒருவன். உயர்ந்தவரோ தாழ்ந்தவரோ இறுதியாக எல்லோரும் சாம்பலாகிறார்கள். எனக்கு மூகா என்று பெயர். அந்த பெயருக்கு ஊமை என்று அர்த்தம். ஏனென்றால் நான் 5 வயது வரை வாய் பேசவில்லை. நான் வாரணாசி அல்லது பெனாரஸ் என்று அழைக்கப்படும் பழம்பெரும் நகரத்தில் மாபெரும் நதியான கங்கையின் கரையில் உள்ள பிரசித்தி பெற்ற மணிகர்ணிகா சுடுகாட்டு படித்துறையில் வேலை பார்த்து வந்தேன். தினமும் நூற்றுக்கணக்கான சடலங்கள் என்னிடம் வரும். சடலங்களை எரிக்கும் நாங்கள் தீட்டுடையவர்கள் என்றும் தீண்டத்தகாதவர்கள் என்றும் கருதப்பட்டவர்கள். எங்களுக்கு மதம் சம்பந்தப்பட்ட பெரும்பாலான இடங்களுக்கு செல்லவோ அல்லது மதம் சம்பந்தப்பட்ட சாஸ்திரங்களை கற்கவோ அனுமதி இல்லை. எங்களுக்கு இருந்த ஒரே ஆறுதல் உள்ளூரில் தயாராகும் சாராயம் மட்டுமே. அது எங்களுக்கு ஏற்படும் இழிவுகளை மறக்கவும் அனுதினமும் சடலங்களை கையாள்வதை பற்றிய நினைவுகளை தற்காலிகமாக அளிக்கவும் உதவுகிறது. நாங்கள் பரிதாபமான வாழ்க்கை வாழ்ந்து வந்தோம். ஆனால் சிறு பிராயத்திலிருந்து எங்களுக்குள் எவருக்கும் இல்லாத வினோதமான ஆசை எனக்குள் இருந்தது. அந்த பழம்பெரும் நகரத்தில் அனுதினமும் நடைபெறும் சமய சொற்பொழிவுகளையும் தத்துவ விவாதங்களையும் மறைந்திருந்து கவனமாக கேட்க ஆசை. என் 35 வயதில் நாம் வசிக்கும் இந்த உலகம் எனக்கு வேறு ஒன்றும் தராது என்பதை மெல்ல உணரத் தொடங்கினேன். மாபெரும் மனிதர்கள் எவ்வாறு வீழ்ந்து சாம்பலானார்கள் என்பதை கண்கூடாக கண்டேன். சில துளி நேர மகிழ்ச்சியை தவிர பெரும்பாலும் துன்பத்தில் ஆழ்ந்திருப்போம். என் மனைவி சிறு வயதில் இறந்துவிட்டாள். அவள் இறந்து ஓராண்டு சென்ற பின்பு ஓர் மிருதுவான கருநிற தாமரை மலர் போல் இருந்த என் மகள் கங்கையில் மூழ்கிப் போனாள். வாழ்க்கை வாழ்வதற்கு ஏற்றதாக இல்லை. எனக்கு இருந்த ஒரே ஆறுதல் சாராயம் மட்டுமே. அது இந்த கடினமான உலகத்தை மறக்கடித்தது. தற்கொலை செய்து கொண்டு இந்த துயரத்துக்கு நிரந்தர முற்றுப்புள்ளி வைக்கலாம் என்று நினைக்கும் போது சமய சொற்பொழிவுகளில் நாம் இறந்தால் இதே உலகத்திற்கு மீண்டும் வருவோம் என்று கூற கேட்டது ஞாபகம் வரும். யாருக்கு தெரியும், இந்த சாமியார்கள் எல்லாம் கட்டுக்கதைகளாகத்தான் இருக்க வேண்டும். ஆனால் ஒருவேளை அவர்கள் சொல்வது உண்மையாக இருந்தால் மீண்டும் இந்த துயரத்தில் அல்லவா பிறக்க வேண்டும். ஒருவேளை இதை ஒட்டுமொத்தமாக நிறுத்த வேறு ஏதோ ஓர் வழி இருக்க வேண்டும் என்று எனக்குள் நானே கூறிக்கொண்டேன். எனக்கு ஒரு பூசாரியையோ அல்லது பண்டிதரையோ அருகில் சென்று உதவி கேட்க தைரியம் இல்லை. நான் அவ்வாறு கேட்டாலும் நான் சடலங்களை எரிப்பவன், குடிகாரன், கீழ் சாதியை சேர்ந்தவன் என்று என்னை புறம் தள்ளி விடுவார்கள் என்று எனக்கு தெரியும். ஒரு நாள் நிகந்தர்கள் என்று அழைக்கப்படும் சமண மத துறவிகள் அணிவது போன்ற வெள்ளை உடை உடுத்தி ஒரு முதிய துறவி மணிகர்ணிகா படித்துறைக்கு வந்தார். அவரை பார்த்ததும் அவர் யாராக இருக்கும் என்று யோசித்தேன். அவர் நடந்து சென்ற பொழுது அவர் அறியாமல் அவரை பின்தொடர்ந்தேன். அவர் திரும்பி பார்க்காமல் அரச மரத்துக்கு சென்று அதன் அடியில் அமர்ந்தார். நான் தொலைவில் நின்று அவரை ஏக்கத்தோடு பார்த்து கொண்டிருப்பதை கண்டார். இங்கு வா என்று தன் வலது கையால் சைகை செய்தார். நான் அவர் அருகில் நல்ல இடைவெளி விட்டு நின்றேன். நான் சடலங்களை எரிப்பவன் என்று கூறத் தொடங்கினேன். எனக்கு தெரியும், வந்து உட்கார் என்றார். நான் அமர்ந்தேன். உன்னை பற்றி சொல் என்றார். நான் கூறினேன். சில சமயம் கண் திறந்தும் சில சமயம் கண் மூடியும் நான் சொல்வதை கேட்டார். நான் முடித்ததும், என்னுடன் பேசியதால் உன் மனதில் உள்ள பாரங்கள் அனைத்தையும் கொட்டி தீர்த்தாயா? இப்போது நன்றாக உணர்கின்றாயா என்று கேட்டார். அவருக்கு கனிவான குரல், ஆம் சுவாமி, நான் இப்போது இலகுவாகவும் மகிழ்வாகவும் உணர்கின்றேன். இதை பற்றி பேச எனக்கு யாரும் இருந்ததில்லை. நான் நிலைத்த அமைதியை பெற நீங்கள் எனக்கு அறிவுறுத்துவீர்களா? நான் உங்களை பின்தொடரலாமா? அல்லது நான் தீண்டத்தகாதவன் என்பதால் எனக்கு அந்த அருகதை இல்லையா என்றேன். நான் உன் ஆசிரியன் அல்ல. ஆனால் நான் சொல்லும் வழிமுறையை பின்பற்றினால் நான் உனக்கு உதவி செய்கிறேன் என்றார். நான் சத்தியமாக பின்பற்றுவேன் என்றேன். இன்று முதல் சடலங்களை எரிக்கும் பணியை விட்டுவிடு. சாராயம் குடிப்பதை நிறுத்து. 1 வாரம் கழித்து வருணா நதியை கடக்க மக்கள் உபயோகிக்கும்
உறுதியற்ற பாலத்தின் அருகில் உள்ள பெரிய அரச மரத்தின் நிழலில் ஒரு சிறு குடிசை அமைத்துக்கொள். கௌபீனம் மட்டும் முடித்துக்கொள். 1 மைல் தூரத்தில் உள்ள சமண குடியிருப்பில் பிச்சை எடு. ஒரு நாளில் 1 நேரம் மட்டுமே உணவருந்து. உணவிற்காக எந்த விலங்கையும் கொள்ளாதே. ஒரு மண்பானையில் நதியிலிருந்து தண்ணீரை எடுத்து நிரப்பி வை. தண்ணீர் குடிக்க ஓர் மண்குவளை வைத்துக்கொள். தினமும் காலையில் நதியில் நீராடு. கண்களை மூடி 1 மணி நேரமாவது புனித மந்திரமான ஓம் என்ற மந்திரத்தை ஓது. ஓரிரு மாதங்கள் இதுபோன்று செய். ஒரு நாள் ஞானம் பெற்ற மாபெரும் அரிகதர் கௌதமர் உன் முன்னே தோன்றுவார். மான் பூங்காவிற்கு அருகில் உள்ள சாரங்கநாதர் கோவிலுக்கு யாத்திரை செல்லும் பாதையில் அவர் நடந்து வருவார். அவர் தனியாக பாலத்தை நோக்கி வருவார். அவரது முகத்தில் உள்ள அமைதியாலும் நடையில் உள்ள கம்பீரத்தாலும் அவரை நீ அடையாளம் கண்டுகொள்ளலாம். அவர் பாதங்களை நீரால் கழுவு. அவர் அருந்த நீர் கொடு. அரச மரத்தடியில் அவரை அமரச் செய். அவர் காலில் விழுந்து வணங்கு என்று கூறிவிட்டு எழுந்து சென்று விட்டார். அடுத்த நாள் நான் என்னை வீட்டை விட்டு அவர் சொன்னதை இம்மை பிசகாமல் செய்ய தொடங்கினேன். அரச மரத்தடியில் ஒரு குடிசையை அமைத்து கொண்டேன். பிச்சை எடுத்து கிடைத்ததை உண்டேன். ஒரு பழைய மண்பானையை பெற்று நன்றாக சுத்தம் செய்து தினமும் அதில் நதியிலிருந்து சுத்தமான தண்ணீர் எடுத்து நிரப்பி வைத்தேன். நான் ஓர் புதிய மண் குவளையை உபயோகிக்காமல் வைத்திருந்தேன். அவருக்காக தினமும் காத்திருந்தேன். இதற்கிடையில் தினமும் ஓம் என்ற மந்திரத்தை உச்சரித்தவாறு பொன்னிற சூரியன் உதிப்பதை பார்த்து தியானம் செய்தேன். என் மனக்குமுறல் சற்று குறைந்து தளர்வாக உணர்ந்தேன். 2 மாதங்கள் கழித்து நான் காண காத்திருந்ததை காணும் தருணம் வந்தது. சுட்டெரிக்கும் ஓர் பகல் வேளையில் மங்கிய பழுப்பு நிற உடையை உடலில் சுற்றிய ஓர் முனிவர் நதியின் கரையில் வாரணாசியின் திசையிலிருந்து வெறும் கால்களுடன் நடந்து வந்தார். கம்பீரமும் நிதானமும் உடைய அவரது ராஜ நடை நான் எதிர்பார்த்தவர் இவர்தான் என்பதை சந்தேகத்திற்கு இடமின்றி காட்டியது. என் இதயம் ஒரு நொடி துடிக்க மறந்தது. நான் என் குடிசையிலிருந்து வெளியே ஓடி வந்து நின்று அவர் அரசமரத்தை நெருங்குவதை பார்த்தேன். நல்ல நிறமாக இருந்து வெயில் பட்டு கருத்த அவரது அழகிய அம்சங்கள் கொண்ட முகத்தை என்னால் பார்க்க முடிந்தது. எவ்வளவு சிறப்பான அம்சங்கள்! சத்திரியரின் திடம், அதே சமயம் ஏறத்தாழ பெண்மை போன்ற மென்மை. அவரது சுருட்டை முடி தலை உச்சியில் ஓர் முடிச்சாக கட்டப்பட்டு இருந்தது. முகத்தில் சிறிதளவு ரோமம். நான் ஓடிச் சென்று பயணத்தினால் தேய்ந்த அவரது பாதங்களில் நெடுஞ்சான்கடையாக விழுந்தேன். அவர் மிருதுவாக என் தோளை தொட்டு போதும் போதும் எழுந்திரி என்று கூறி என்னை நிற்க வைத்தார். என் கண்களை உற்று நோக்கி புன்னகை செய்தார். ஓ, என்ன ஓர் கருணையான புன்னகை! ஒரு குழந்தை தன்னை தாயுடன் சேர்ந்திருப்பதாக உணர்வது போல் நான் அவரோடு சேர்ந்திருப்பதாக உணர்ந்தேன். மகிழ்ச்சி என் முழுவதும் நிறைந்திருக்க பேச வாய்வராமல் அவரை கண்டவாறே நின்றேன். அதுபோன்று எவ்வளவு நேரம் நின்றிருப்பேன் என்று எனக்கு தெரியாது. அவருக்கு நான் செய்ய வேண்டிய பணிவிடைகள் என் ஞாபகத்திற்கு வந்தன. ஓ மாபெரும் மகானே, உங்கள் பாதங்களை கழுவி நீங்கள் பருக நீரளிக்க வேண்டும் என்று எனக்கு மிகவும் ஆசையாக உள்ளது. என்னை அவ்வாறு செய்ய அனுமதியுங்கள் என்றேன். அப்படியே ஆகட்டும் என்றார் அந்த முற்றும் உணர்ந்தவர். அரச மரத்தடியில் நான் வைத்து இருந்த ஒரு கல் பலகைக்கு அவரை அழைத்து சென்று மண்பானையிலிருந்து தண்ணீர் எடுத்து அவர் பாதங்களை கழுவினேன். நீரை எடுத்து என் தலையில் தெளித்து கொண்டு ஒரு சிறு மிடறு குடித்தேன். என் உடையின் ஓரத்தால் அவர் கால்களின் ஈரம் காயத் துடைத்தேன். அவரை என் குடிசைக்கு அழைத்து சென்று அமருமாறு வேண்டினேன். நான் அவருக்காக வைத்திருந்த மண் குவளையில் தண்ணீரை எடுத்து அவர் குடிப்பதற்காக கொடுத்தேன். அவரது மகத்தான அருகாமையை என் கண்களால் ரசித்த வண்ணம் அவர் முன் நின்றேன். கண்களில் கண்ணீருடன் என் கைகளை கூப்பி, என் தெய்வமே, மகத்தானவரே, முற்றிலும் அறிந்தவரே, உங்களுக்கு எவ்வளவு இரக்கமும் கருணையும் இருந்தால் கீழ்சாதியில் பிறந்து சடலங்களை எரிக்கும் தொழில் செய்யும் இந்த எளியவனின் இருப்பிடத்திற்கு தாங்கள் வருகை புரிந்து நான் அளித்த நீரை பருகுவீர்கள். சுயநலமும் துயரமும் கூடிய இந்த பயங்கரமான உலகத்தில் எனக்கு இருந்த ஈர்ப்பு அனைத்தும் தொலைந்து விட்டது. கொந்தளிக்கும் கடல் போன்ற இந்த உலக வாழ்க்கையிலிருந்து என்னை காப்பாற்றுங்கள். அந்த நிகந்தா என்னை உங்களின் கால்களில் விழுந்து வணங்கி உதவி கோருமாறு கூறினார்.
அவருக்கு புண்ணியம் கிடைக்கட்டும். ஆதரவற்ற இந்த மனிதனுக்கு உதவுங்கள் என்றேன். உறுதியான அதே சமயம் இதமான குரலில் புத்தர் என்னை பார்த்து, ஆசீர்வதிக்கப்பட்ட ஆத்மாவே, பயம் வேண்டாம். ஆன்மீக பாதையில் உன் மனதை வைத்து விட்டாய். இந்த பாதையின் மேல் சாதி, கீழ் சாதி மற்றும் ஒன்றும் இல்லை. இலக்கை அடைய வேண்டும் என்று ஒருமுகப்பாட்டுடன் இருந்தால் போதும். வருணா நதியை கடந்து சாரநாத்திற்கு நாளை வா. சாரங்கநாத் கோவில் அருகே மான் பூங்காவில் நாளை உன் புனிதமான உண்மையை சொல்லி தர்ம சக்கரத்தை சுழற்றப் போகின்றேன். அதை கேட்போர் மத்தியில் அமர்ந்து நான் சொல்வதை உள்ளித்து கொள் என்றார். நான் உன்னுடைய தனிப்பட்ட குரு கிடையாது. அவர் இமயமலையில் உள்ள துரோணகிரியில் உனக்காக காத்திருக்கின்றார். இந்த உலகத்தில் மறைந்திருக்கும் பல உலகங்களிலும் பல பிறவிகள் எடுத்த பின் நீ இமயமலையில் பத்ரிநாத்தில் ஓர் யோகியின் குடும்பத்தில் பிறப்பாய். அப்பிறப்பில் அவரது சீடராக நீ இருப்பாய். சில வினைகளின் விளைவால் நீ மீண்டும் பிறக்க நேரிடும். நான் இப்போது சாரணத்திற்கு செல்கின்றேன். மான் பூங்காவில் நாளை நடக்க இருக்கும் சொற்பொழிவில் உன் மனது அமைதியடையும். கங்கை நதி மூலமான கோமுக்கிற்கு செல். நீ அங்கு பகீரதி நதியில் நீராடும் பொழுது வெள்ளத்தில் மூழ்குவாய். என் பாதங்களை கழுவி என் தாகத்தை தீர்த்த புண்ணியத்தின் பலனாக அடுத்த பிறவியில் ஓர் செல்வந்த குடும்பத்தில் பிறப்பாய் என்று கூறி அவர் கையை என் தலைமேல் வைத்து ஆசீர்வதித்து சாரநாத் செல்லும் பாலத்தை நோக்கி நடந்தார். அவர் ஓர் திருப்பம் வரை சென்று என் பார்வையிலிருந்து மறைவதை பார்த்தேன். அடுத்த நாள் சாரநாத் சென்று அவர் முன் அமர்ந்திருந்த சில துறவிகளுக்கு சற்று தொலைவில் அமர்ந்தேன். அவர் முக்தி அடைவதற்கான புனித வழிகளை பற்றி கூறினார். என் மனதில் அமைதி குடிகொண்டது. அனைத்து தெய்வங்களும் ஒன்றாக இணைந்து புத்தர் என்ற எளிய உருவம் எடுத்தது போல் இருந்தது. மாலையானதும் நான் கீழே விழுந்து வணங்கி பின் வாரணாசி திரும்பினேன். சில நாட்கள் கழித்து சில நாடோடி துறவிகளுடன் கோமுக் நோக்கி புறப்பட்டேன்.